எனக்கு யாரும் இல்லை, இல்லை அனாதை மாதிரி தான் நான் இருக்கிறேன். எனக்கு உங்கள்கிட்ட ஆதரவு நானா உழைச்சி எல்லாம் செஞ்சுக்குவேன். என்னால் முடிகிற அளவுக்கு உதவி செய்வேன். உங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லா எரிஞ்சுட்டா? அவர் இப்படி செஞ்சதுக்கு பிறகு நீங்க அவரோட சேர்ந்து வாழ்ந்ததா? அவரோட தருங்க. எனக்கு அப்படியான ஒரு நபரோட சேர்ந்து எனக்கு யாரும் அடைக்கலம் கொடுக்கலைங்க, யாரும் அடைக்கல. இப்ப கையிலையும் அப்படிதான் இருக்குன்னு இருக்கு. போதைக்கு அடிமையா இருக்கிறதால சொந்த மனைவியே தீவிட்டு எரிக்கிற ஒரு நிலைக்கு போயிட்டாரு. அப்ப உங்களை கொலை பண்ணணும் நினைச்சுதான் இதை செஞ்சிருக்காரு. தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்தி விட்டாரு, ஜொக்குல ஊத்தி. என்னத்த லாமனை இந்த வீடு வாடகை வீட்டுல தானே, மண் வீடுகளை பார்த்தா நீங்க அழுந்துருவீங்க. எனக்கு தாங்க முடியாம ஒரு இருந்த வீடு மண் வீடு, அங்கிட்டு பிள்ளையில பிறந்தா அங்கிட்ட எங்கிட்டாச்சும் ஒழுகி வந்துடும். பார்த்துட்டு வரணுமே. அவங்களோட உறவுகள் வந்து நினைத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களோட பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வாரத்துக்குரிய ஒரு உதவியை இப்போதைக்கு செஞ்சு தரணும் என்று கேட்டுக்கொள்றேன். அதோட வந்து தன் பிள்ளைகள கண்ணுக்கு எதிரி வச்சு செஞ்சிருக்காருல்ல, அவர் எப்படிப்பட்ட ஒரு கொடுமை ஒன்று செஞ்சிருக்காருன்னு சொல்லி உண்மையில நினைச்சு பார்க்கறதுக்கு வேதனையா இருக்கு. எனக்குன்னு உதவி செய்யறதுக்குன்னு யாரும் இல்லை, இல்லாதனால தான் என்ன தனியா கிடக்க சொல்லிட்டேன். அம்மாவா அப்படின்னு சொல்லி புள்ள இருக்குது இல்லை சொல்ல முடியாது என்னால. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கேட்பாரு, எவ்வளவுதான் இருக்குது, கொஞ்சம் அழகா உடுத்திட்டு போயிடுறேன். அது தாங்க முடியல. நான் யார்கிட்ட சொல்லி அழுகிறேன்னு எனக்கு தெரியல. யாராச்சும் இருந்தா நம்ம சொல்லலாம். அண்ணன் தம்பிமார்களையும் சூழ்நிலை வந்து நான் கூட சாக போயிருக்கேன் தனியா, கிட்டத்துல தூக்கு போடையெல்லாம் போயிருக்கேன். அவர் இருக்கிறது ஆடம்பரமா இருக்கணும்னு ஆசை இல்லை எனக்கு. இருக்க வீட்டுல ஒரு நம்ம நிம்மதியா இருக்கணும். அவருக்கு பால் ஒன்று கலை கொடுக்குறேன்னா அதுவும் மாவு கொஞ்சம் இருக்கு, அதுக்கு கலை கொடுத்தா அப்படித்தான் நாங்க தம்பிக்கு பாலை மட்டும் கொடுத்துட்டு நீங்க தண்ணியை குடிச்சிட்டு படுக்கிறதா? இல்லாட்டி அப்படித்தான் நாங்க 2 பேர். பூமியில வாழ்றதுக்கு அவெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆக்கள் கடவுள் வச்சிருந்துருக்காங்க. எனக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு செய்யுங்க, பிள்ளைகளுக்கு செய்ய. நான் படுற கஷ்டம் அதுக்கு படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அப்பா தான் வச்சாலும் பொலிசுல எல்லாம் சொல்லியிருக்கு. பொலிசுல பிள்ளை சொல்லுவாங்க அப்பா தான் வச்சு. பொலிசுல கூப்பிட்டு கேட்டாங்க, யார் அம்மா அப்பாவுக்கு வச்சது? அம்மாவுக்கு நெருப்புனா அம்மா தான் அப்பாவுக்கு வச்சு விட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருக்குமாங்க. அப்பா தான் வச்சுட்டு சொன்னாங்க. அடியெல்லாம் அந்த மாதிரி அடி பிள்ளை வகுத்துல இருக்கவங்களையும் அடிச்சிருக்காரு, எத்திலாம் விட்டுருக்காரு. நிறைய அடியெல்லாம் வாங்கியாச்சு. எனக்கு வேற என்ன செய்யறதுக்கு, நான் இங்க இருந்து போக இயலாது. சரி, நான் எங்க போறது? போய் வரேன் எவ்வளவு தேவை உங்களுக்கு? அங்கேயும் போக ஒரு 5000 வேணும், போயிட்டு வர பிள்ளைகளையும் கூடி பார்த்துட்டு. பிள்ளைகளை பார்க்காம இருக்கிறேன்டாலும் அக்கா இப்போ ஃபோன் பண்ணி பேசினாலும் உங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அப்படியும் பேசுறதுக்கு வழி. அவங்களுக்கு வந்து அங்க பிரச்சனை, பிள்ளைகள் ஒழுங்கா படிக்கல, வேலைக்கு போறாங்க, கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு. அப்படி என்ன நீங்க இங்கேயே கூட்டி கொண்டு வச்சிருக்கலாம் அவருக்கு. அப்படி ஆனா நீங்க நேரடியா போய் பிள்ளைகளை பார்க்கணும். அதுதான் இதுக்கான தீர்வு. பார்த்தா தான் அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ போன்லையும் எடுத்து வச்சுட்டு பக்கத்துல யாரு நின்று நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அப்படி சொன்னாலும் தெரியாதானே உங்களுக்கு? அதையும் கேட்டு பக்கத்துல போற அளவுக்கு நான் இருந்தா சாப்பிடும், இல்லாட்டி 3 பேர் ஒரே மாதிரி. வேறையா உங்களுக்கு அந்த 1500 கட்ட சொன்னாங்க. முதல் காசு கட்டிட்டு ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் 2500 மாசம் கொடுக்குறேன் சொன்னேன். நான் சம்பாதிக்கிறதுல இந்த 2500 கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவரை காசு போகாம நிப்பாட்டிட்டேன். மரக்கறி வாங்குறது காசு இல்லை. மீன் வந்து அண்ணா கடலுக்கு போனாதான். இல்லாட்டி பருப்பு கிடந்தா பருப்பு போட்டு வச்சு அவரு கடவுளுக்கு உண்மையா நான் பொய் பேசி இது நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. எனக்கு கடவுளுக்கு உண்மையா சொல்லிட்டு நான் இருக்கிறேன். இப்போ பிள்ளைகளுக்கு அங்க போன உடனே அம்மா வாராங்கன்னு சொல்லி வருங்கள, அப்ப அதுக்கு என்ன வாங்கிட்டு போகத்தானே வேணுமே. ஒரு வருஷமா பிள்ளைகளை பார்க்காம இருக்கிறேன், இவ்வளவு கவலையா இருக்கு. எங்களோட உறவுகள் வந்து பார்ப்பாங்க அக்கா. நீங்க வந்து அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் திருகோணமலை மாவட்டம் துவரங்காடு அப்படி என்ற இடத்துல இருக்கிற வரோதய நகர் என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பாடசாலை ரீதியாக கூடிய பிள்ளைகள் கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற பேரண்ட்ஸ்மாரை வந்து பிரின்சிபல் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் இப்போ சந்தித்தோம். அப்போ நாங்கள் வந்து எடுத்த உடனே பிரின்சிபல் தகவல் தந்திருந்தாலும் அவங்களோட உண்மை நிலவரத்தை நாங்கள் நேரடியாக போய் பார்த்து அவங்களோட பேசி தெரிஞ்சு கொண்ட பின் தான் வந்து காணொலி பதிவு செய்கிறதுக்கு ஆரம்பிப்போம். ஏன்னு சொன்னால் உண்மையில் அவங்களே கஷ்டமாக இருந்தாலும் ஒருவேளை நாங்கள் வீடியோவுக்கு ஒத்துக்கொள்ளாத வீடுகளும் இருக்கலாம். அப்போ நாங்கள் வந்து தெளிவுபடுத்தி உண்மையான நிலவரங்கள் எல்லாம் அறிஞ்சிட்டு தான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த அக்காட சூழ்நிலையை பொறுத்த மட்டும் வந்து கணவர் வந்து போதைக்கு அடிமையாகி அக்காவையும் வந்து சரியாக துன்புறுத்தி போதைக்கு அடிமையாகியதன் காரணத்தால் வந்து அவரோட கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவர் வந்து இறந்துட்டார்.
இப்போ வந்து பிள்ளைகளை கஷ்டப்பட்டு அவதான் படிப்பிச்சு கொண்டு இருக்காங்க. அதோட வந்து இருக்கிறதும் ஒரு வாடகை வீடு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க அவங்களோட நிலைமை தொடர்பாக அவங்களோடய பேசி தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக அவங்களோட ஆதரவை எங்களுக்கு தாங்க. இப்போ வாங்க அவங்களோட போய் பேசிக்கொள்ளலாம். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் துவரங்காட்டு ஏரியாவில் வந்து இடங்கள் எல்லாம் வந்து இந்த கிரவல் மண்ணாக தான் அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் மலைகளுக்கு மேலே தான் வீடுகள் கூட இருக்குது. இந்த ஏரியாவை சுற்றி பார்க்கக்குள்ளே தெரிஞ்சிருக்கும். அங்கால ஒரு பெரிய ஒரு மலை இருக்குது. நாங்கள் இப்போ பைக்கில் வரக்குள்ளேயும் கொஞ்சம் தூரம் நான் இறங்கி நடந்து தான் வந்தேன். ஏன்னு சொன்னால் பைக்கில் வரையலாக போயிட்டு அந்த அளவுக்கு ஏத்தமான ஒரு பிரதேசமாக இருக்குது. அதுலேயும் வந்து இந்த அக்காட வீடை பார்த்தா இந்த இடத்துல இருந்து வந்து இப்படி ஏத்தமாக தான் ஃபுல்லாக ரோட் போகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நடந்து போகிறது பைக்கில் போகிறதெல்லாம் வந்து சரியான கஷ்டம். ஆனால் மழை டைம்லலாம் இதால் சறுக்கும் நினைக்கிறேன். இந்த தம்பிமாரெல்லாம் இப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வரானுங்களோ தெரியல. சின்ன படியன் தானே அந்த அக்காட பிள்ளையும். அதுவும் ஏரியா வந்து இந்த காடு அதோட மலை சரியான வெயிலாக இருக்குது. போகிறதும் சரியான கஷ்டமாக தான் இருக்குது. கிரவல் கல்லாக இருக்குது ஃபுல்லாக. இதான் வந்து அக்கா இருக்கிற வாடகை வீடுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன தகவல்ன்னு சொல்லி நம்ம போய் கதைச்சி தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா? இப்போ இது நீங்க இருக்கிற வாடகை வீடுன்னு தான் நீ சொன்னீங்க. என்ன இப்போ யார் யார் இருக்கீங்க வீட்டுல? 4 பேர் இருக்கோம். 4 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 3 பேர். 3 பேர். இப்போ இங்க ஒரு ஆள் தான் இருக்காரு. மற்ற 2 பேர் அங்க அம்மா கிட்ட சொல்லி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், காசு கட்டி. அம்மா கிட்ட விட்டுருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு மாதாந்த நீங்க செலவுக்கு காசுகள் அனுப்புறேன். எவ்வளவு கொடுப்பீங்க மாதம்? கொடுக்கணும் 5000 10,000 கொடுக்கணும். அந்த மாதிரி தொழில் எனக்கு சரியா கிடைக்கல. தொழில் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கு. மாப்பிள்ளை இருந்து போயிட்டாரு. பிள்ளைங்க 3 வச்சுக்கிட்டு அம்மா கொஞ்சம் கஷ்டம்தான். பிள்ளைகள் 3 வந்து அவங்க தான் உழைச்சி வளர்க்கணும்னு சொன்ன உண்மையில கஷ்டம்தான். அடுத்தது வந்து உங்களோட உடம்புலையும் வந்து எரிகாயங்கள் இருக்கு. மாப்பிள்ளை கோவத்துல வச்சு விட்டாரு. உங்களோட சண்டை குடிச்சு என்னோட சண்டை போட்டு சந்தேகத்துல அங்க எங்கேயும் மாப்பிள்ளை வச்சிருக்கேன்னு சொல்லி என் மேல சரியான சந்தேகப்பட்டு வச்சு விட்டாரு. இப்போ உங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லா எரிஞ்சிட்டா? இது எப்ப நடந்து இந்த சம்பவம்? இது ஒரு 2014 நடந்துச்சு. 2014 நடந்து. இப்ப அவர் இறந்து எத்தனை வருஷம்? 3 வருஷம். இப்ப அவர் இப்படி செஞ்சதுக்கு பிறகு நீங்க அவரோட சேர்ந்து வாழ்ந்ததா? அவரோட தருந்தேன். எனக்கு அப்படியான ஒரு நபரோட சேர்ந்து எனக்கு யாரும் அடைக்கலம் கொடுக்கலைங்க. யாரும் அடைக்கல கொடுக்கல. இப்ப அம்மாக்களும் கூப்பிட்டு எடுக்கல. ஏன் என்ன நடந்தது? நீங்க விரும்பி திருமணம் எடுத்தனால எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. இப்ப கையிலையும் அப்படிதான் இருக்குன்னு இருக்கு. போதைக்கு அடிமையா இருக்கிறதால சொந்த மனைவியே தீட்டு எரிக்கிற ஒரு நிலைக்கு போயிட்டாரு. அப்ப உங்களை கொலை பண்ணணும் நினைச்சுதான் இதை செஞ்சிருக்காரு. இப்ப எப்படி உங்களுக்கு நீங்க இப்ப உணர்ச்சியா இருக்கக்குள்ளயா அல்லது தூக்கத்துல போட்டுட்டு இருக்கையிலேயே தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்தி விட்டாரு. ஜொக்குல ஊத்தி என்னத்த லாமனை அவர் ரெடி பண்ணி வச்சு நல்ல குடியில வந்து பெரிய சண்டை ஒன்று போட்டுட்டு இருக்கையில பெரிய வாக்குவாதம் நடந்துருச்சு. எனக்கு அவருக்கும் நடக்கையிலேயே ஊத்துறேன்ட்டு சும்மா தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்தி விட்டு பீடி பத்த வச்சுட்டு இருந்தார். அதை போட்டு விட்டு. என்ன கொடுமையான ஒரு விஷயம். என்ன நம்மளுக்கு துரோகம் செய்யறவங்களுக்கே அப்படி செய்ய மாட்டோம். ஆனா கட்டின மனைவிக்கு இப்படி செஞ்சிருக்காருன்னுக்குள்ள அது கடவுள் விட்ட வழிதான் அவர் இறந்தது. உண்மையில ஏனம்மா இப்படி கொடுமைப்படுத்துறேன்னு சொன்னா அந்த சூழ்நிலையில வாழ்ந்த பிள்ளைகள்ற மனநிலை இப்படி இருந்திருக்கு. இது நடக்கக்குள்ள உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தது? 2 பேரு. அப்புறம் அவங்க சந்தேகத்துல நீ என்னையோட வர மாட்டேங்கிற போக மாட்டேங்கிறன்னு சொல்லி சூர்ல வந்து இந்த பிள்ளை உண்டானது. யார்கிட்டயும் போறனால தான் என்னட்டு வர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து அவரோட தொடர்பு இல்லாம இருந்திருக்கீங்க. அப்ப நீங்க வேற யாரோட தொடர்புன்றதால நீங்க என்னோட இருக்கா இல்லன்னு சொன்னவர். என்ன இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட யாரு சேர்ந்து வாழ்வா? உண்மையில அவங்க அம்மா அப்பாவெல்லாம் என்னோட தந்தாங்க. அவங்கள இறந்து போயிட்டாங்க. அவங்களாம் இறந்தவொடனே எனக்கு யாரும் இல்ல கை கொடுக்க. அவங்களோட அம்மா அப்பா உங்களை கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க இறந்த பிறகுதான் அங்கேயும் தோட்ட எஸ்டேட் வேலை செஞ்சு அப்படிலாம் இருந்தேன். என்னால தாங்க முடியாம இருக்கேன்னா இது நம்மளோட பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மாக்களும் ஆதரவு கொடுக்காத நிலையில மாமி மாமா வந்து ஆதரவா இருந்திருக்காங்க. ஆனா இறந்துட்டாங்க.
இறந்ததுக்கு பிறகுதான் அவர் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்காருன்னு. இப்ப உங்களோட சொந்த ஊர்? சொந்த ஊர் ஏட்டேன். கல்யாணம் அவரோட ஊர் வந்து கம்பல. கம்பல. இப்ப வெட்டிங் பண்ணி எங்க இருந்த நீங்க? கம்பலையில. கம்பல பூப்புரச. அங்க வந்து மாமியார் வீடு அப்படி இருக்கா? இல்ல, அவங்க எல்லாம் எப்படின்னு இப்ப எனக்கு தெரியல. அங்க இருந்தே வந்துட்டீங்க. சரி, இருந்த ஆறுதல கழிப்போம். அடுத்து வந்து இதே நீங்க இருக்கிற வாடகை வீடு. வாடகை வீட்டுல தானே இருக்கீங்க. இப்ப மாதாந்தம் எவ்வளவு? 3000 கட்டணும். 3000 கட்டணும். சரி அக்கா, அப்ப நீங்க இருக்கிற வீடையும் வந்து நாங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அண்ணா, இது நம்ம அம்மாவோட தம்பி. இது அப்பா. அப்பாவும் மறந்துட்டார். என்ன நடந்தது? இவர் அண்ணா குண்டடி பட்டுருச்சு. சுட்டது 89ல மார்க்கெட்டுக்குள்ள விட்டுனாரு. இந்த கலவரத்தின் போது நடந்திருக்கேன்னு முதல் இதான் நீ நடந்தது. அதிகமா இது சாமி ரூம் அந்த இருக்கு கிச்சன். அடுப்புலயா சமைக்கிற நீங்க? ஆமாங்க. இப்ப கேஸ் எல்லாம் இருக்கு? கேஸ் இல்லைங்க. முடிஞ்சா? முடிஞ்சு இப்போ ரொம்ப நல்லா. அடுப்புலாம் சமைச்சிருக்காங்க. இப்பயும் நெருப்பு இருக்கு. மீண்டும் ஒரு முறை வணக்கம் அக்கா. அக்காட பேர் என்ன? ருஷாந்தினி. எத்தனை வயசு உங்களுக்கு? 33 வயசு. திருமணம் செஞ்சு கொஞ்ச நாள்லயே கணவன்ட அவரை வந்து அந்த போதைக்கு அடிமையானதால அவர் அப்படி இருந்திருக்காருன்னு. இப்ப முதல் வந்து உங்களோட எப்படி இருந்தவர்? முதல் அப்பயும் குடிக்கிறவர, ஆனா என்கிட்ட காட்டிக்காம இருந்தாரு. தெரியாது, அந்த தெரியாத மாதிரியே இருந்துட்டு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சொல்ல தோங்குனாங்க. இவர் குடிக்கிறாரு, நீ பார்க்காம இருக்க வைக்காம இருக்கு. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது இவர் குடிக்கிறாரு, இவர் என்னட்ட அதெல்லாம் சொல்லல அப்படின்னாட்ட மூத்த நம்மட பொம்பளை பிள்ளை, மூத்த பிள்ளை கிடைச்சது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டு என்னைய வந்து பார்க்கல, ஒன்றும் செஞ்சுக்கல. எல்லாமே நானே வந்து ஒரு வாகனத்தை எடுத்துட்டு வாங்க என்னைய பாருங்கன்னு சொன்னா கூட எனக்கு காசு இல்லை, நான் வரல. ஆனா அவர் அந்த குடிபோதையிலேயே பார்ல தான் இருப்பாரு. அப்படியே அங்கே இறந்துட்டாரு. இப்ப பிள்ளை பிறந்த டைம்ல பிள்ளையும் பார்க்க வரல. வந்தாலும் அந்த டிக்கெட் வெட்டுற அன்னைக்கு சொல்லி முடிஞ்சு ஒரு 7-8 நாள் இருந்தது பிறகுதான் வந்து கூட்டுமாரு. கையில காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு கூட்டு. அதே மாதிரி இந்த 2வது பிள்ளைக்கும் அப்படித்தான் செஞ்சாரு. அவ்வளவு கொடுமை. இந்த வீடு வாடகை வீட்டுல தானே, மண் வீடுகளை பார்த்தா நீங்க அழுந்துருவீங்க. எனக்கு தாங்க முடியாம ஒரு இருந்த வீடு மண் வீடு. அங்கிட்டு பிள்ளையில போட்டிருந்தா அங்கிட்ட எங்கிட்டாச்சும் ஒழுகி வந்துடும். அவ்வளவு பிரச்சனைகளையும் அதுகளை வளர்த்துட்டா. அப்புறம் அம்மா கிட்ட வந்து சொன்னேன். அப்புறம் சொன்னது பிறகு அம்மா கிட்ட இருந்தேன் கொஞ்ச நாளா. அப்ப நம்ம அப்பாவையும் இவரு தப்பா பேசி அண்ணா தம்பியோட இருக்கிற வைக்கிற, அதனால நீ அங்க போயிட்டு இருந்து கொள்ற அப்படிலாம் சொல்லி என்னை கேவலம் பண்ணிட்டார். ரொம்ப கேவலம் பண்ணது பிறகுதான் அவரோட வந்து இவரு 3வது மகன் இருக்கையில எனக்கு தாங்க முடியாம ஒரு சூழ்நிலை அடிச்சு கொடுமை பண்ணி என்னால இருக்கலான்னு விட்டுருந்தேன். அப்புறம் அவங்க அம்மா அப்பாலாம் இறந்தது பிறகு இருக்குன்னு இவரும் 3 வருஷம் ஆயிடுச்சு இறந்து. அவருக்கு ரொம்ப கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அதோட அவரை விட்டுட்டு தனியா இருக்கிறதான் நம்மளோட இது பெரியம்மா, வாங்க நீ ஏன் தனியா இருக்கீங்கன்னு சொல்லி. நீங்க இங்க வந்ததுக்கு பிறகு அவர் வந்து பிரச்சனை படுத்தினது அவங்க இல்ல, அதுக்கு வந்து இறந்து போனது பிறகுதான் நான் இங்க இறந்ததுக்கு பிறகுதான் இங்க வந்த. நீங்க இறக்க முன்னது நான் அவரோட தான் இருந்தேன். அவரோட இருக்கக்குள்ள நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. நிறைய சந்திச்சிட்டேன். அப்படியே எல்லாம் வேலை செஞ்சிருக்கேன். எஸ்டேட்ல பேராதன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிருக்கேன். கிளினிக் சேவை செஞ்சிருக்கேன். நிறைய இடத்துல வேலை செஞ்சுதான் பிள்ளைகளை எல்லாம் காப்பாத்தி வீட்டுகள்லையும் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்குன்னு உதவி செய்யறதுக்குன்னு யாரும் இல்லாதனாலதான் என்ன தனியா கிடக்க சொல்லிட்டு அம்மாவா அப்படின்னு சொல்லி இப்ப இவங்களோட ஒரு உதவியில இருக்கிறேன். வேலையில செஞ்சுக்கிட்டு இந்த கிழமையா வேலைக்கு போகல. மகனுக்கு சுகம் இல்லை, கண் வருத்தனால வேலை ஒன்றும் சரியில்லை, சம்பளம் காணாது, கரண்ட் பில்லு தண்ணி பில்லு இதுகள் நம்ம செய்யணும் தானே. ஒரு வீட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பாரமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் தொழிலுக்கு போறது. இப்ப கேட்டிருக்கேன், அங்கேயும் வர சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து வேலைக்கு எங்க கேட்டிருக்கீங்க? ஹாஸ்பிட்டல். எது? திருவண்ணாமலை டவுன்ல இருக்கு பெரிய ஹாஸ்பிட்டல். திருவண்ணாமலை பெரிய ஹாஸ்பிட்டல். என்ன வேலை அங்க? கிளினிக் சேல்ஸ். வேலை தாரன்னு சொல்லி தாரன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. மகனுக்கு சுகம் இல்லாதனால நான் போகல. இப்போ நான் திங்கக்கிழமையில இருந்து போகணும். எனக்கு நிறையவே ஒரு கொடுமை பண்ணிட்டாரு. சூடு வச்சு இங்க பீடியில சூடு வச்சிருக்காரு. பீடியால சூடு வச்சு புள்ள இருக்குது இல்ல சொல்ல முடியாது என்னால. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் எவ்வளவுதான் இருக்குது, கொஞ்சம் அழகா உடுத்திட்டு போயிடுறேன். அது அப்படிலாம் இருந்துட்டு தான் நான் இந்த நிலைமையில 2014 நீ நெருப்பிடிக்க வச்சு பெரிய அநியாயம் செஞ்சுட்டாரு. ஹாஸ்பிட்டல் கம்பல ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லித்தான் உங்களுக்கு தீ வச்சிருக்காரு.
தெரியாத கம்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். 3 மாசமா இருந்தேன். 3 மாசமா ஒரு உதவி இவர் வந்து செய்யலை. எங்க அம்மா அப்பா பார்த்தாங்க. அம்மா அப்பா பார்த்தது பிறகு இவர் அங்க வீட்டோட இருக்கையில விருப்பம் இல்லாமத்தான் இவர் சொன்னாரு, ஓ நீ உங்க அம்மா அப்பா இருக்கணும், உங்க அப்பாவையும் உங்க தம்பியும் வச்சுக்கிட்டு இருக்கனால தான் நீ அங்க இருக்கிற அப்படின்னு சொன்னது பிறகு தான் நான் இங்க வந்தது. இவரோட வந்து இங்க வாழ்ந்துட்டு இருந்தேன். வாழ்ந்துட்டு இவருக்கு இப்ப 7 வயசாயிட்டு இப்படி இருந்து என்னால தாங்க முடியாத. சரி, அவர் இப்படி உங்களை கொடுமைப்படுத்தினதுக்கு பிறகு நீங்க ஏன் அவரோட சேர்ந்து அவரு இருந்தீங்க? கதைக்கிற கதை நம்ம அப்பா அம்மா மூலியமா தேவையில்லாம கதைச்சிட்டாரு. என்னால தாங்க முடியல. நான் யார்கிட்ட சொல்லி அழுகுறேன்னு எனக்கு தெரியல. யாராச்சும் இருந்தா நம்ம சொல்லலாம். அண்ணன் தம்பிமார்களையும் நம்மள யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லித்தான் நான் அவரோட சரி போறேன்னு வந்துட்டேன். யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில திரும்ப அவரோட போனீங்க. அம்மா அப்பாவை கணக்கெடுக்க மாட்டேன். தம்பிமார்கள் யாரும் அப்பையும் கொடுமைப்படுத்தினாங்க. வந்து கொடுமை சரியான மாதிரி பண்ணிட்டாரு எனக்கு. அங்க இங்க ஒரு பொம்பளை கொழும்புக்கு போவாரு வேலைக்கு. அங்க எங்கேயாச்சும் ஒரு பொம்பளைய வச்சுக்கிட்டு இருந்துட்டு வருவார். காசு கேட்டா இல்லைன்றவாரு. அனுப்பிட்டே ஆனா அனுப்புன மதியக்கா வருதா 5000 வரும். அதையும் கேட்பாரு குடிக்கிறதுக்கு. வீட்டுல சாப்பிடுறதுக்கா இல்லையா ஏதுன்னு பார்க்க மாட்டாரு. வீடு சுத்தி வேற ஒழுகிட்டு இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேனுங்க. என்னால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நான் கூட சாக போயிருக்கேன் தனியா. கிட்டத்துல தூக்கு போடையெல்லாம் போயிருக்கேன் அவர் இருக்கையிலேயே. புள்ளைய வச்சுக்கிட்டேன். அப்பதான் நான் யோசிச்சு நான் செத்துப்பிட்டா புள்ளைய யாரு பாக்குறா? அதனாலதான் நான் இப்ப உங்களுக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்கு. இப்ப அம்மா அப்பா வசதியா இருந்ததோ அல்லது அவர சொந்தக்காரர்கள் பாக்குறவங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து யாருமே இல்லை. அப்ப பிள்ளைகளை வந்து உழைச்சி நீங்க தான் பார்க்கணும். ஏன்னா எங்க அம்மா அப்பாங்களும் என்னையோட தொடர்பு இல்லைங்க. அவங்களும் விட்டுட்டாங்க என்னைய. ஏன்னா நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஒரு ஃபோன் பண்ணா கூட கதைக்க மாட்டேன். அதே வகையில் இப்போ அவங்களோட கதைச்சு 2015 சரி. இப்போ அவங்கள்ட்ட கதைக்கிறது இல்லை, பேச்சுவார்த்தை ஒண்ணுமே இல்லை. அப்ப பிள்ளைகளை அங்க அவங்கள காசு மட்டும் நான் அனுப்பிட்டு இருக்கேன் மாசம். ஆனா இந்த மாசம் கொஞ்சம் அனுப்பல. போன மாசமும் நான் அனுப்பல. காயில காசு பத்தாது, காணாது. அதனால நான் மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயது உங்களோட? 12 வயசு. 12 வயசு. பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. அடுத்தது ஆம்பளை பிள்ளை. அடுத்த ஆம்பளை 10 வயசு. 10 வயசு ஸ்காலர்ஷிப் படிக்க. ஆமா. இப்ப நீங்க அங்க எஸ்டேட்டுக்கு தான் வேலைக்கு போகணும் கூட கணவர் இருக்கக்குள்ள? ஆமாங்க. அவர் இருக்கையிலே நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிருக்கேன், எஸ்டேட்ல வேலை செஞ்சிருக்கேன், கூலி வேலை செஞ்சிருக்கேன், ஒவ்வொரு மரக்கறி தோட்டம். அவரால் எந்த ஒரு உழைப்பு வருமானமும் இல்லை. நான் கொழும்புல எல்லாம் வேலை செஞ்சிருக்கேன். வீட்டு வேலை நிறைய வீட்டுகள் எல்லாம் வேலை செஞ்சுதான் வந்திருக்கேன். வீட்டு வேலை செஞ்சு இவங்க பிள்ளைகளை வளர்க்குற டைம்லயும் இவங்களை வந்து இந்த சந்தேகத்தின் பேர்ல கொடுமைப்படுத்தி இருக்காரு. அதுவும் சொல்லல. அதை எதை சொல்றேன்னு சொல்லி அக்கா யோசிக்கா. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு சித்திரவதைக்கு உள்ளாகி இருக்கீங்க. எனக்கு உங்களோட நிலவரத்துக்கு எனக்கு உண்மையில சரியான கவலையா இருக்கு. அந்த டைம்ல உங்களால வந்து இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல என்ற அளவுக்கு செஞ்சிருக்காருண்டா இதை நீங்க சொல்லுவீங்க? நிறைய செஞ்சிருக்காருங்க. நிறைய நான் வேலைக்கு போயிட்டு நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தேன். எஸ்டேட்ல கொழுந்தெடுக்க போயிட்டு அங்க உள்ள அந்த எஸ்டேட்ல வேலை பார்க்குற ஒருத்தரோட நான் என்ன ஏசிருக்காரு. எஸ்டேட்ல யாராச்சும் கொழுந்து தான் எடுக்க போவாங்க, அதுக்கா போவாங்க அப்படிலாம் கேட்டது. அந்த வேலையை அதனாலே நான் விட்டுட்டேன். ஏன்னா அவரை அந்த ஒவ்வொரு வேலைக்கு போனா நான் எங்க போனாலும் அந்த போற இடத்துகள்ல மாத்தியமார்களோட இருக்கிறது, போஸ்மார்களோட இருக்கிற கொழும்புகள்ல வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் நீ இதுக்குத்தான் போற எல்லாம் அவர் அப்படி இருக்கிறவங்கள அதால உங்களுக்கு அப்படி நான் அதனாலே வேலைகளை விட்டு 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 ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு இடத்துலயும் வேலை செஞ்சிருக்கேன். இவருனாலேயே. ஏன்னா குடிச்சா ஒரு கதையும் குடிக்காட்டி ஒரு கதையும். ஆனா அவர்கிட்ட சொந்த இதுல கதைக்கவே மாட்டாரு. குடிச்சிட்டு வந்தா வீட்டுல மனுஷன் இருக்க இல்லாது. அடுத்த வீட்டுக்குள்ள தூங்க மாட்டாங்க. நைட்ல சண்டை போட்டு வேசைக்கு போலீஸு கோடுன்னு அப்படித்தான் நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் அவரை வச்சுக்கிட்டு. இந்த உதவி செய்ய அவங்களோட அக்காமார்களும் அப்ப அவங்கெல்லாம் என்னோட நல்லா வாங்கி சாப்பிடுவோம். நல்லா காசுன்னு கொடுத்தா மட்டும் பார்ப்பேன்பாங்க. காசு இல்லாட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்களோட இங்க வந்து அம்மா அக்கா தான், அண்ணா இருக்காரு, அம்மா இருக்காங்க. இவங்க கொஞ்சம் உதவினா இவங்களோட நான் இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே பொடியினை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறத இங்க வந்து அம்மா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இருக்குது. இங்க வந்து பெரியம்மாவோட இருக்கீங்க. அவங்களும் வந்து வாடகை வீட்டுலதான் இருக்காங்க. இப்ப அவங்களோட சொந்த இடமும் ஹட்டன் தானே? இல்ல, இவங்களோட சொந்த ஊர் இங்க திருப்பணமலை. இங்க திருவண்ணாமலை தான். அப்ப இங்க அவங்களுக்கு சொந்த இடம் இல்ல? இல்ல, இவங்களும் கூலி வீடு தான். கூலி வீட்டுலதான் இருந்தாங்க. வீட்டுலாம் அவங்களும் வித்தாங்க. பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு அம்மாங்களும் அண்ணாவும் மட்டும் தானே. இங்க இப்ப வாடகை வீட்டுல இருந்து நாங்க போறோம். சரியக்கா, இப்ப வந்து 3 பிள்ளைகளையும் படிப்பிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு உண்மையில கஷ்டமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும். இப்ப பிரின்சிபல் வந்து படிக்கிற பிள்ளைகள் என்ற அடிப்படையில தான் உங்களோட குடும்பத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி படிப்பிச்சு கொண்டு இருக்கீங்கன்னு சொல்லி.
இந்த டைம்ல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னக்கா? பிரச்சனைனா வீட்டு செலவுங்க, பொடியனுக்கு படிப்பு செலவு, கொஞ்சம் நல்லா அவர் இன்னும் கொஞ்சம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆடம்பரமா இருக்கணும்னு ஆசை ஒன்றும் இல்லை. எனக்கு இருக்க வீட்டில் ஒரு நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறத, தொழில் ஒன்று நல்ல தொழில் ஒன்று கிடைச்சிருச்சுன்னா அந்த தொழிலை போய் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு. பிள்ளைகளை படிப்பிக்கிறது தான் உங்களோட பிரச்சனைகளா இருக்கு. இந்த சாப்பாட்டு செலவுகளுக்கெல்லாம் என்ன செய்யறீங்க? இது வேலை செஞ்சுதான் இப்போதைக்கு கொஞ்சம் சாமானை வச்சு சமாளிக்கணும். அது முடியும். நீங்க வந்து ஒரு கிழமையா வேலைக்கு போகல, அதுக்கு முதல் வேலை செஞ்ச இடத்துல சம்பளம் கொடுத்தாங்க. என்ன வேலை செஞ்ச நீங்க? பேக்கிங்ல இருந்தேன். கடையில வந்து பேக்கிங் பண்றேன். என்ன பேக்கிங் பண்ணுங்க? அரிசி, சீனி, மாவு இது எல்லாம் பேக்கிங் பண்றேன். பருப்பு. அது வந்து ஏன் விட்ட நீங்க அந்த வேலை? அந்த விட்டுட்டேன்னா கொஞ்சம் சம்பளம் காணாது. எவ்வளவு? 22,000 கொடுத்தாங்க மாதம். அது உங்களோட செலவுகளுக்கு பஸ் செலவுக்கு போறதுக்கெல்லாம். எங்க போய் வர நீங்க? அது இப்ப இங்க இருந்து போகணும் திருக்கணாமலை ஹாஸ்பிட்டலுக்கு. இல்ல நான் கேட்க அந்த பேக்கிங் பண்றது இங்க டவுன்ல தானே போக்குவரத்து செலவு அதிகமா இருக்கு. அதோட வந்து இங்க இருந்து நீங்க இந்த மெயின் ரோட்டுக்கு நடந்துதானே போறீங்க? இங்கிட்டு போகணும், நடந்துதான் போகணும். நடந்துதான் போறோம். சரியான தூரம். என்ன ஏன்டா எங்களுக்கு வரக்குள்ளே தெரிஞ்சது, பைக்ல வரக்குள்ளே அந்த ஏத்த இறக்கமா தான் ரோட்டுக்குள்ள இருக்கு. பிள்ளைகளை படிக்க வைக்கணும். எனக்கு யாரும் இது உதவி செஞ்சு ஒரு நல்ல ஒரு நிலைமை, நல்ல ஒரு வீடு மாதிரி அவங்க கொடுக்கறத வச்சு நாங்க வாழணும்னு. ஆனா நானா சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனா எனக்கு இல்லை. ஏன்னா என்னால முடியல. ஏன்னா எடுக்கிற சம்பளம் காணாது. கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, அம்மாவுக்கு மருந்து செலவு பார்க்கணும், தம்பி மகனுக்கு எல்லாத்துக்கும் நோய். அந்த எடுக்க காணாதனால தான் இப்ப நின்றுட்டு இப்ப கேட்டிருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க வர சொல்லி. நான் இன்னைக்கு போயிருந்துருக்கணும், போக முடியாம போயிடுச்சு. திங்கக்கிழமைல இருந்து நான் போய் ஆகணும். ஏன்னா வீட்டு நிலைமை அப்படி. வீட்டுல இப்ப சாப்பாட்டுக்குரிய சாமான்கள் எல்லாம் இருக்கா? இல்ல, கொஞ்சமே இருக்கு. கொஞ்சம் இருக்கு. இப்ப நாளைக்கு என்ன செய்வீங்க? இருக்கத வச்சு நாங்க சமாளிப்போம். சாப்பாடு இல்லாமல இருந்திருக்கீங்களா? நாங்க ஒவ்வொரு நேரம் ஒரு காலையில சாப்பிடறதில்ல, மத்தியானமும் நைட்டுக்கு மட்டும் இருந்தா சாப்பிடுறது. மத்தியானம் நைட்டுக்கு இருந்தா தான் சாப்பிடுறேன், இல்லாட்டி சாப்பிடாம இல்ல. பேசாம தண்ணி. தம்பிக்கு அவருக்கு பால் ஒண்ணு கலை கொடுக்குறேன்னா அதுவும் மாவு கொஞ்சம் இருக்கு, அதுக்கு கலை கொடுத்தா அப்படித்தான் நாங்க. தம்பிக்கு பாலை மட்டும் கொடுத்துட்டு நீங்க தண்ணியை குடிச்சிட்டு படுக்கிறதா? இல்லாட்டி அப்படித்தான் நாங்க 2 பேர். உண்மையிலதான் அம்மா. இப்ப அம்மாட மகனும் இங்க இருக்கிறேன்னு சொன்ன. அவருக்கு எத்தனை வயது? அண்ணாவுக்கு 54 வயது. அவர் கடலுக்கு போறவர். அவருக்கு தொழில் கிடைக்காது சரியா. கிடைச்சாதான் வரும். கிடைச்சா உங்களை எதுவும் கிடைச்சாருன்னா அவரு நல்ல அண்ணா, நல்ல அம்மாவும் நல்லா பாப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை ஒரு குறையும் இல்லை. என்ன எங்களுக்கு கஷ்டம்னா இப்போ வாடகை வீட்டுல இருக்கிறோம். வாடகை வீட்டுல இருந்தா தண்ணி பில், கரண்ட் பில்லு, அந்த போக்குவரத்து, நம்ம தண்ணி பில், கரண்ட் பில், வாடகை எல்லாம் சேர்த்து ஒரு மாதம் எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படும்? இப்படி 20,000 வேணும். கரண்ட் பில்லு, வாடகை பில் எல்லாம் கட்ட போனோம். இல்ல நாங்க இதுக்கு வந்து 3000 ரூபாய். தண்ணி பில் எவ்வளவு? தண்ணி பில்லு இப்படி 4,000 5,000 வந்துரும். அப்படி வருதா அம்மா? இழுப்பாடு, காத்து 8,000 ரூபாய் இப்பதான் போட்டு கூட இருந்தாங்க. அடுத்தது கிணறு இல்ல இங்க. இல்ல 3 இங்க ஒரு 8 இந்த ஏரியாவிலே இல்ல. பைப் லைன் மட்டும்தான். 8 நாளா இங்க தண்ணி வராம காஞ்சி போயிட்டு நாங்களா இருந்தோம். 8 நாளா தண்ணி வரல. ஃபுல்கா அந்த சைட் தண்ணி வரல. அப்புறம் என்ன நாங்க இன்னைக்கு மேல ஒரு வீட்டுல போயிட்டு சின்ன கேன்ல 2 எடுத்துட்டு வந்துதான் அதை குடிச்சு சமாளிச்சு வந்தோம். எங்களுக்கு முடியற அளவுக்கு நாங்க சமைச்சோம். பொடியே இருக்காரு, டாய்லெட் போற பிரச்சனை, எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்து குளிக்காம கூட நாங்க இருந்திருக்கோம். தண்ணி இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டோம். இங்க வந்து அந்த அடி பைப் அப்படியான இல்ல, ஒன்றுமே இல்லைங்க. ஆனா இந்த ஏரியால செய்யலாம் தானே? ஏன்னா செய்யலாம், அவங்க செய்ய மாட்டாங்க. இப்ப லைன் தண்ணி தான் இங்க இருக்கு, அதுவும் டைமுக்கு தான் தருவாங்க. இப்ப இரவு நேற்று வரையில 1 மணி 2 மணி இருக்கும். கணக்கா வந்ததும் சாடையா வந்து நின்றுச்சு. அதுலதான் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சி வச்சுக்கோங்க. தண்ணி வார டைம்ல பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க. தண்ணி பில் வந்து 5,000 ரூபாய் வரும். கரண்ட் பில் இப்படி 900 ரூபாய் அப்படித்தான். 9,000 வரும். அப்படி என்றாலும் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கட்டாயம். வீட்டு செலவுக்கு சேர்த்து, வீட்டு செலவுக்கு சேர்த்து 20 சொல்லிருக்கீங்க. அது சரிதான். ஓகே. இப்போ வீட்டு செலவுக்கு அரிசி சாமான் அது வாங்குறது 10,000 ரூபாய் இருந்தாலும் இந்த கரண்ட் பில், இந்த வாடகை, சாமான் விலையெல்லாம் எவ்வளவு சாமான் சரியான விலைதான். பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்குரிய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கீங்களா நீங்க? அதுல காசு போட்டோம்னா அம்மா அப்பா வாங்கி கொடுப்பாங்க. அங்க வாங்கி கொடுப்பாங்க. இவருக்கு நாங்க இருக்கத வச்சு சமாளிச்சு இது பண்றது. ஸ்கூலுக்கு போறது ஸ்கூல் பேக் எல்லாம் இருக்கா? இந்த பேக்க கொண்டு காட்டுங்க. எடுத்து காட்டுங்க பாப்பா. பேக் கொண்டு வாங்க.
ஷூ எல்லாம் இந்த இது வந்து நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? எல்லாம் நானே கடன் போட்டு. இது வந்து கொஞ்சம் கனநாள் வாங்கின பேக் போல கொஞ்சம் அடியால தூள் தூளா கொட்டி இருந்தது பிஞ்சிட்டு. இப்ப கனநாள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்ப ஸ்கூலால ஷூ எல்லாம் கொடுத்தாங்க தரலையா? இன்னும் ஸ்கூலால யூனிஃபார்ம் மட்டும்தான் இப்போ இங்கே கொடுத்தாங்க. யூனிஃபார்ம் தான். எனக்கு இந்த இதயத்துல கொஞ்சம் சத்தம் கேக்குதுன்னு சொன்னாங்க டாக்டர் மாருங்க. இது இப்படி நடந்ததாலேயே நெருப்பு பிடிச்சது பிறகு உள்ளுக்கால கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. தலையில பிரச்சனை அவர் அடிச்சதெல்லாம் எனக்கு இப்ப நோவுது. அந்த அது அப்ப காட்டல, இப்பதான் உங்களுக்கு அதுல வருத்தம் இல்ல. கணல அடிச்சிருக்காரு இந்த மாதிரி கம்புல, அவ்வளவு பெரிய கம்புல அடிச்சு சரியா தலையில அடிச்சு கை கால்லாம் வேற கண்டியில கேசிசில கிளினிக் சைடு செஞ்சிருக்கேன். அங்கெல்லாம் செஞ்சுதான் எனக்கு ஏலாம கஷ்டப்பட்டேன். என்னால அவருக்கு அடி வாங்கி என்னால தாங்க முடியாம தான் அப்படியே சாகம் தண்ணி அவரோட இருந்துட்டு தான் இப்ப நிம்மதியா இப்ப இந்த 3 வருஷமா நிம்மதியா இருக்கறதுனால இந்த மாதிரி கூலி வேலைகள் செஞ்சாலும் அந்த பிரச்சனைகள் இல்லாம இருக்கு. அவர்கிட்ட இருந்து ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி, ஆனா கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் அவர் இருக்கக்குள்ளேயும் உங்களை பார்க்கல, சித்திரவதை தான் செஞ்சிருக்காரு. அவர் இறந்தது வந்து உங்களுக்கு கவலையாக்கா? ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா மனசால நொந்துட்டு நிறைய அவர் எனக்கு செய்யாத கொடுமை இல்லை. ஒரு கொடுமை 2 கொடுமையா இருந்தா நம்ம மன்னிச்சு சேர்த்துக்கணும். அவர் செத்தது நல்ல பூமியில வாழ்றதுக்கு அவெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆக்கள் கடவுள் வச்சிருந்திருக்காங்க. அவரை நான் எனக்குன்னு எழுதி இருக்குது போல இப்படி போய் நீ சீரழிஞ்சு அப்படி அந்த மாதிரியே சீரழிஞ்சு தண்ணி வண்டி கூட இல்லாம இருந்திருக்கும். அங்கெல்லாம் சாப்பிடாம இருந்திருக்கும். 1 மாசத்துக்கு சாப்பாடு கூட இருக்க. ஒவ்வொரு வீட்டுகள்லயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து அப்படிலாம் நான் சமாளிச்சு அவரை பார்த்து. ஆனா அந்த டைம்ல பிள்ளைகளும் சாப்பாடு இல்லாம அப்படிலாம் இருந்திருக்கு. அந்த பிரச்சனை தான் நான் அம்மாட்ட கொண்டு போய் விட்டுட்டேன். நான் இங்க வந்து உடுப்புலாம் வாங்க அங்க நீங்க அப்ப இருக்கக்குள்ள பிள்ளைகளுக்கு உங்களுக்கெல்லாம் உடுப்பு இல்ல. அம்மா அப்பா தான் பிள்ளைகளுக்கு. நான் எது கேட்டாலும் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல பிள்ளைகளுக்கு செய்யுங்க. அதே தான் நான் எனக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைகளுக்கு செய்யுங்க. நான் படுற கஷ்டம் அதுக்கு படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். எங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு கடைசியில் இவரை கட்டணும் யாரும் கைவிட்ட மாதிரி ஆயிடுச்சு. பெத்தவங்க கைவிட்ட இந்த மாதிரி தான் இவரு கூட. இப்ப நானா எல்லாம் உதவில இருந்து எல்லாமே நானே இவர் செய்யறது. அவங்களுக்கு காசு மட்டும் அனுப்பிடுறது. அந்த டைம்ல உங்களுக்கு உடுப்பு சாப்பாடு உடுப்பெல்லாம் வாங்கி தரலன்னு சொன்னா இந்த காரணத்தாலதான். அவரு குடிக்கிறதுக்கு அவருக்கு வேணும், காசு வேணும் குடிக்கிறது. ஆனா குடிக்க இல்லாட்டி வீட்டுல நம்ம வீட்டுல என்ன சாமான் இருக்கோ ஏதோ முடிஞ்ச நம்ம கண்ணை கட்டிட்டு கொண்டு போய் வித்துருவாரு. வித்துட்டு குடிச்சிட்டு வந்துருவாரு. வீட்டுல சாப்பிட இருக்கா இல்லையா அதெல்லாம் பாக்குறது இல்லை. அது அவருக்கு ரத்தத்துலயும் ஊதி போயிட்டோ தெரியாது. ஆனா என்னைய கட்டினதுனால ஏசுவாரு, உன்னைய கட்டுனதுனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு. அப்ப நான் அதனால சொல்லி நீ விட்டுட்டு விலகிருங்கன்னு கூட சொல்லியிருக்கேன், டைவர்ஸ் பண்ணுங்க. அப்ப கூட இல்ல டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்னைய சித்திரவதை பண்ணணும்னு சொல்லிதான் அவரோட இவ்வளவு நாளா என்னை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவ்வளவு அடியெல்லாம் வாங்கி உங்களை வந்து துன்புறுத்துறத வந்து பிள்ளைகள் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. இவருக்கு தெரியும். அதுங்க போயிட்டாங்கன்னு தனியா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இவரை விட நெருப்பிடிக்கல மூத்த மகளுக்கு தெரியும். அப்பா தான் வச்சாரு. பொலிசுல எல்லாம் சொல்லி இருக்கு. பொலிசுல பிள்ளை சொன்னாங்க அப்பா தான் வச்சு. பொலிசுல கூப்பிட்டு கேட்டாங்க யார் அம்மா அப்பாவுக்கு வச்சது, அம்மாவுக்கு நெருப்புன்னா அம்மா தான் அப்பாவுக்கு வச்சு விட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கு. மகன் அப்பா தான் வச்சுட்டு சொன்ன. நம்மளோட 2வது மகன் கிடைச்சு ஒரு 4 மாசம் இந்த நெருப்பு பிடிக்கல. 4 மாதம். அப்ப பிள்ளைக்கு எப்படி பால்லாம் ஹாஸ்பிட்டல்லயே எல்லாம் செஞ்சாங்க பொத்த வழியெல்லாம். அப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டே அம்மா அப்பா கிட்ட சொன்னேன், என்னால பார்க்க முடியாது பால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க. வந்து என்னோட கேட்டுட்டு கொண்டு போயிட்டா அம்மாவும் அக்காவும் வச்சிருந்தாங்க. அக்கா பால் கொடுத்து அப்படித்தான் வளர்த்தாங்க. இப்ப இருந்து 4 மாதத்திலேயே தான் இந்த வேலை செஞ்சிருக்காரு. நெருப்பு கொடுத்துருக்கோம். சரியான சந்தேகம் விட்டு வீட்டுல சரியான மழை. இப்ப இவர் குடிச்சிட்டு வந்து நான் கேட்டேன், வீட்டுல ஒலையில தண்ணி சுட வச்சிருக்கேன், அரிசி போட அரிசி இல்லாம உங்களுக்கு குடிக்க காசு இருக்கு, உனக்கு தேவையில்லை அப்படின்னு அடிச்சு சரியான மாதிரி அடிப்பாரு. அடியெல்லாம் அந்த மாதிரி அடி பிள்ளை வகுத்துல இருக்கவங்களையும் அடிச்சிருக்காரு. எத்திலாம் விட்டுருக்காரு. நிறைய அடியெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கினது பிறகு இப்ப பொடியம்மார்களை யாரை கண்ணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாருமே வேணான்னு கூட அம்மாவும் அண்ணா சொன்னாங்க, நீ இப்படி இருக்காது, நான் திடீர்னு செத்து போயிட்டா உனக்குன்னு யாரும் இல்லை, இன்னொரு கல்யாணம் வேணான்னு சொன்னேன். ஏன்னா இவர்கிட்ட பட்டுட்டேன், அதனால இன்னொரு ஆளை நம்புறது கூட எனக்கு மனசுல தைரியம் இல்லை. அது வெறுப்பு வந்துட்டு ஆம்பளைன்னா ஏன் இவங்க வெறுத்து அறவே வேணாம், பிள்ளைகளோட வாழ்ந்துருவோம் தான் இருக்கிறீங்க.
அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அக்கா. அதுல நம்ம வந்து சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் பிள்ளைகளை நீங்க கஷ்டப்பட்டு படிப்பிச்சு விட்டீங்கன்னா அவங்க உங்களை கைவிட மாட்டாங்க. ஏன்னா இந்த அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பிச்சேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அப்பா இருக்கக்குள்ள எவ்வளவு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இப்ப வந்து கொஞ்சம் அவங்களும் அந்த மன ரீதியா முதல் பாதிக்கப்பட்டு தான் இருந்திருப்பாங்க. அம்மாவுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்து கொஞ்சம் இருக்குது அவங்களோட அப்பாவோட குணங்கள். ஆனா அவர் யோசிப்பாரு, எனக்கு அப்பா வேணாம், எனக்கு அம்மா மட்டும்தான் அப்படின்னு அவரே சொல்லுவாரு. எனக்கு வேற யாரும் வேணும், எங்க அம்மா இருந்தா போதும் அப்படின்றாரு. ஏன்னா அவர் அடிக்கலே இவர் நிக்கிறாரு. அடிக்கிற டைம்ல நிற்பாரு. அம்மாவை அடிக்கிறீங்களே, அவர் கேட்க முடிஞ்சா அவர் கேட்பாரு தானே. கேட்க முடியாத நின்று பாக்குறேன் அப்படின்னு அழுந்து கொஞ்ச நேரத்துல வந்து கேட்பாரு, அம்மா வலிக்குதான்னு இவர் கேட்டுப்பாரு. தம்பி வந்து அந்த இதெல்லாம் கதைப்பாரா? கதைக்கக்கூடியவரா? கூப்பிட்டு இடங்கள். தம்பி, தம்பியோட பேர் என்னம்மா? விஜயகுமார். விஜயகுமார். இவர பேர் தான் விஜயகுமார். அந்த மிஸ் பேர் எழுதி தந்திருக்காவல. நான் பார்த்தேன், யாரு விஜயகுமார் உங்களோட ஹஸ்பண்ட் பேர் அப்படி எழுதி, எனக்கு தெரியாதான் உங்களோட விளக்கம் அப்படி தந்திருக்காங்களோன்னு சொல்லி நினைச்சேன். என்ன வித்தியாசமா விஜயகுமார் ரெண்டு பேர் வச்சிருக்கீங்க? எனக்கு விஜய் பிடிக்கும், எங்க அப்பா விஜய் பிடிக்கும் சொல்லி அவரு விஜய்ன்னு சொல்லி பேரை மட்டும் வச்சுட்டு வந்தாரு. நான் கேட்டேன், எப்படி பேர் வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு இல்ல விஜயகுமார்னு இருக்கிறது விஜயகுமார். விஜயகுமார் விஜய் பிடிக்கும் விஜயகுமார் ரெண்டு வச்சதா விஜய். சரி, ஓகேக்கா. தம்பி எத்தனையாம் ஆண்டு படிக்கீங்க? 2ஆம் ஆண்டு படிக்கீங்க. நல்லா படிப்பீங்களா? குலப்படிதா? குலப்படி பண்றது அம்மாவுக்கு பாவம் இல்லையா? அம்மா அப்பா பிடிக்குமா? பிடிக்காதா? ஏன் அம்மாவுக்கு அடிக்கிறதா? அப்பா பாத்திருக்கீங்களா நீங்க? கேட்கலையா அப்பாட்ட ஏன் அடிக்கீங்கண்டு? ஏன் பயமா அப்பாவுக்கு? பிள்ளைகளுக்கு அடிச்சிருக்காரு அக்கா? பிள்ளைகளுக்கு அடிக்கல, உங்களுக்கு மட்டும்தான் அடிபட்டது. அடிச்சவரா அப்பா? என்னத்துக்காக அடிக்கிற அம்மாவுக்கு? அவர் குடிச்சு போட்டு சண்டை போடுவார். குடிச்சிட்டு சண்டை பிடிக்கிறவரா? ஆனா இருந்தாலும் அவருக்கு அந்த அப்பா அண்ணக்குள்ள அப்பா அடிக்கிறவர் மனசுல பதிஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு என்னென்ன இல்ல தம்பி? பேக் தான் இல்ல போல. என்ன கொப்பி சாமான் எல்லாம் இருக்கா? இருக்கு. இப்ப ஆண்டு 3 தொகையில வாங்கி கொடுத்துருக்கு. அதுக்கு அந்த வேலைக்கு போகும். ஆண்டு 3 எத்தனை எப்ப தொடங்குது? ஆண்டு 3 அடுத்த வருஷத்துக்கு கொப்பி சாமான் வாங்குறதுக்கு கொப்பி சாமான் வாங்குறதுக்கு காதெல்லாம் சேர்த்து வைக்கணும். ஏன்னாட்டா நிறைய கொப்பி சாமான் தான். இப்ப 3 பிள்ளைகளுக்குள்ள நிறைய வாங்கணும். அடுத்த வந்தாக்கா இப்ப இது கூட வாடகை வளவுதான். இப்ப இங்க இருந்து செய்யக்கூடிய தொழில்னு சொன்னா நீங்க என்ன தொழில் செய்வீங்க? கிட்டத்துல தொழில் இல்ல. இல்ல நாங்க வீட்டுல இருந்து சுய தொழிலா செய்யறது. நான் இது இல்ல, படிக்கல. நானு படிச்சிருக்கேன். இல்ல படிக்கிறது வேற விஷயம். இப்ப சொல்ல போனா இங்கெல்லாம் இந்த கோழி வளர்ப்பு அப்படியானது செய்யலாம். இங்க வாடகை வீட்டுல அதெல்லாம் செய்யலாம். வாடகை வீட்டுல செய்ய விட மாட்டாங்க. கூலி வேலைக்கு போனக்குள்ள நீங்க இந்த கூலி வேலைகளுக்கு போறது மட்டும்தான் செய்யலாம். என்னோட வேற ஒரு தொழிலும் செய்யறதுக்குரிய சூழ்நிலையும் இல்லை. இடமும் சின்ன ஒரு இடம், அதோட வாடகை வீடு. இப்ப வாடகை வீட்டுல எதுவும் தொழில் செய்யறேன்டா அவங்ககிட்ட பெர்மிஷன் எடுத்து சில டைம் கேட்கிற டைம் எழும்ப சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அந்த நேரத்துல எல்லாம் பூக்கல. அப்ப நீ உங்களுக்கு என்ன உதவியக்கா தேவை? எனக்கு உதவினா இந்த உதவியில தாங்க எனக்கு. அதான் என்ன உதவி? பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். வீட்டு வாடகையில இருந்து நான் எனக்கு ஒரு நல்ல தொழில் கிடைச்சிச்சுன்னா நான் அந்த உதவி பெருசா இது பண்றது இல்ல. தொழில் ஒன்றும் கிடைக்கல. இந்த தொழில் போயிட்டேன்னா நான் என்னால முடியற அளவுக்கு பாத்துக்கோளேன்னு. படிப்புக்குரிய மாதாந்த உதவிகள் தான் உங்களுக்கு தேவைப்படுது. பிள்ளைகளுக்கு உடுப்புகள் எல்லாம் எடுத்து கொடுத்த எப்ப கடைசி எடுத்து கொடுத்தேன்? இவருக்கு எடுத்து கொடுத்தேன் போன மாசத்துக்கு முந்தின மாசம் ஒரு 2-3 உடுப்பு பேர்தே வந்துருச்சு. பேர்தேக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். 4ஆம் மாசம் 27 4ஆம் மாதம் எடுத்து கொடுத்த கடைசியா. மற்ற அவங்களுக்கெல்லாம் காசு போடுறதுனால அம்மாங்களுக்கு தான் அதெல்லாம் அவங்க எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னானே. இங்க வச்சிருக்கிற கஷ்டம் இல்ல, பேங்க் மூலியமா அப்படி சல்லி அனுப்பி இப்ப இந்த 2-3 மாசமா என்னோட அவங்க இந்த பிள்ளைகளோட கதைக்கிறதா? அப்ப நீங்க பிள்ளைகளோட கதைக்கிறது இல்ல. இப்ப இந்த 3 மாசமா எனக்கு கதையெல்லாம் போயிடுச்சு. ஏன் அவங்க என்னமோ அங்க என்ன நடந்துச்சுன்னு யாரும் தெரியாது. அவங்களும் பேச மாட்டாங்க, கதைக்க மாட்டாங்க. அவரவே இப்ப இது இல்ல. இப்ப நான் உங்களோட பேசுவாங்க தானே? பேசுனாங்க. காசு கொடுக்க முடியாம போயிட்டனால இப்ப பேசுறது இல்ல. காசு கொடுத்தாதான் யாருமே, அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும், காசு கொடுத்தாதான் பாப்பாங்க.
காசு கொடுக்காட்டி பிள்ளைகளோட நிலைமை என்னன்னு தெரியாம இருக்கீங்களே. எனக்கு போக முடியாதுங்க, காசு இல்ல போயிட்டு பாக்குறதாங்க. போய் பார்த்து வர்றது காசு இல்ல, ஏன்னா ரொம்ப செலவாகுது. பிள்ளைகள் நல்லபடியா இருக்காங்களா இல்லையா உங்களுக்கு தெரியும். கடவுளோட வேண்டிக்கிட்டு இருக்கேன் நல்லபடியா இருக்கணும்னு. எனக்கு வேற என்ன செய்யறதுக்கு, நான் இங்க இருந்து போக இயலாது. சரி, நான் எங்க போறது? போய் வரேன் எவ்வளவு தேவை உங்களுக்கு? அங்கேயும் போக ஒரு 5000 வேணும். போயிட்டு வர பிள்ளைகளையும் கூடி பார்த்துட்டு அதுகளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்குறேன்னா திணி சாமான்ல 5000 ரூபாய் வேணும் உங்களுக்கு போய் வரதுக்கு. ஆமா, அந்த காசு இல்லாம தான் 3 மாதமா பிள்ளைகளை பார்க்காம இருக்கீங்க. பிள்ளைகளை பார்க்காம இருக்கிறண்டாலும் அக்கா இப்ப போன் பண்ணி பேசினாலும் உங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அப்படியும் பேசுறதுக்கு வழி போன் நம்பரும் இல்லையா? போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்ச நாளா அந்த பக்கத்து வீட்டுல அக்கா இல்ல, உடம்பு சரியில்லைன்னு பிரச்சனையாகி அவங்களோட அம்மா அப்பா கதைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் இப்ப கதைக்கிறது இல்ல. அப்ப அதோட வாக்குல விட்டாச்சு. ஆனா ட்ரை பண்ணி 7ஆம் போயிடுச்சு என்னால. நான் விட்டுட்டு சரி இருக்கட்டும், என்னைக்காவது மாசம் சம்பளம் எடுத்தாலும் போயிட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு கையில காசு வந்தாதான் நீ போய் பார்க்கணும் வெயிட் பண்றீங்க. இல்லாட்டி என்னால முடியாது. அது சரியாக்கா. இப்ப அம்மாக்கள் உங்களை கவனிக்காங்க இல்ல, சொல்ல போனா உங்கள பாசம் இல்ல. அப்ப பிள்ளைகளை நல்லா பாப்பாங்கன்னு நீங்க எப்படி நம்புறீங்க? மனசுல என் மனசை நானா தேர்த்திக்கிட்டு நான் இருக்கிறதுங்க. இப்ப பிள்ளைகளுக்கு அங்க என்ன நடந்திருக்கோ, எப்படி இருக்காங்களோ, சாப்பிட்டாங்களோ, படிக்காங்களோ ஒண்ணுமே தெரியாது. இருந்தாலும் நீங்க 3 மாதம் ஆயிட்டு பிள்ளைகளை கண்டிப்பா ஒரு தரம் போய் பார்த்துட்டு வரணுமே. ஏன்னாடா சின்ன பிள்ளைகள் தானே, என்ன சூழ்நிலையில இருக்காங்க, சில டைம் அவங்க வேலைக்கு போறாங்களா என்ன செய்யறாங்களா தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பிள்ளைகள் படிக்கணும் கண்டிப்பா. இப்ப உங்களோட சூழ்நிலையை பொறுத்த மட்டும் இல்ல, பிள்ளைகளை படிப்பிக்கணும். நீங்க அங்க போய் ஒரு தரம் பார்த்துட்டு அவங்களுக்கு அங்க பிரச்சனை, பிள்ளைகள் ஒழுங்கா படிக்கல, வேலைக்கு போறாங்க, கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு, அப்படி என்ன நீங்க இங்கே கூட்டி கொண்டு வச்சிருக்கலாம். அப்படித்தான் செய்யுங்க. நீங்க பாவம் தானே பிள்ளைகள். ஒரு இடத்துல கொண்டு விடக்குள்ள அந்த பிள்ளைகள் எப்படி கஷ்டப்படுது இல்லைன்னு உங்களுக்கும் தெரியாம இருக்கு. நீங்க போன் பண்ணி கதைக்கக்குள்ள அவங்க நல்லா இருந்தவங்களா? நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. மாசம் காசு அனுப்பிக்கிட்டு இருப்பேன். கடைசி அவங்கள பார்த்து எவ்வளவு காலம்? நீங்க இப்போ 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் காசு மட்டும்தான் அனுப்பிக்கிட்டு இருக்குது. அதையும் இப்போ இந்த 3 மாசமா எனக்கு தொழில் கொஞ்சம் இருக்குனால அனுப்பலை. 20,000 அங்கே கரண்ட் பில்லு தண்ணி பில்லு இதுனாலே எனக்கு அனுப்பலான்ட்டு. இதுக்கு என்ன முடிவு சொல்றேன்னு தெரியல. ஆனா நீங்க நேரடியா போய் பிள்ளைகளை பார்க்கணும், அதுதான் இதுக்கான தீர்வு. பார்த்தா தான் அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ போன்லையும் எடுத்து வச்சுட்டு பக்கத்துல யாரு நின்று நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அப்படி சொன்னாலும் தெரியாதானே உங்களுக்கு? அது இப்ப போன் கதைச்சு 3 மாதம் வந்து சொல்றாங்க. அம்மா கதைப்பாங்களா? பிரச்சனை இல்லை தானே அவங்களுக்கு. வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாவோட பேர் என்ன? என் பேரு அமராவதி, மகாமணி அமராவதி. எத்தனை வயது அம்மாவுக்கு? எனக்கு 70 வயது. 70 வயது. இப்ப உங்களோட வீட்டுல உங்களோட மகளா நினைச்சுதான் அக்காவை பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களை அம்மாண்டு தான் அவங்க கூப்பிடுறாங்க. உங்களோட தங்கச்சிட மகள் இவங்க. இப்ப அவங்க என்ன பிரச்சனையால அவங்க பார்க்காம விட்டாங்க? நான் அவங்களோட தொடர்பு இல்லம்மா. நீங்களும் தொடர்பு இல்லை? உங்களோட பேசுறோம் இல்லை, காய்க்கிறோம் இல்லை, நாங்க தொடர்பே இல்லை அவங்களோட. நீ புள்ள சொன்னா எனக்கு இருக்கலாம இருக்கம்மா என்னன்னு போன் எடுத்ததுக்கு பிறகு அப்ப நான் வா இருக்கலாத்தி பிள்ளைக்கு இவ்வளவு கொடுமை நடந்துருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கம்மா இதை நினைச்சா? கவலைதான். அதான் சொன்னேன், அப்படியான கூட்டம் தேவையில்லை, விட்டு போட்டு வா. அவன் படிச்சாக நீ இருக்கிறதுக்கு அது அங்கே ஆதரவு இல்லை தானே. நாம ஆதரிச்சு எனக்கும் பிள்ளையில இந்த ஒரு மகன் தானே, நானும் தனியே இருக்கிறபடியா. உங்களோட மகனும் திருமணம் செய்யல, என்ன காரணம்? அது அவரு விருப்பம் இல்லையா இருக்கும். அவரை விருப்பம் இல்லைன்னு விட்டுட்டாரு. இப்போ மகனுக்கு வயசாயிட்டு 54 வயசுன்னு அக்கா சொன்னாங்க. அவர் உழைப்பு உங்களுக்கு போதுமா? உங்களோட குடும்பம் கஷ்டம்தான். ஒரு மாதிரி பிள்ளை இருக்கிறபடியா சமாளிக்கிறேன். அக்கா தான் இந்த வீட்டு வாடகை எல்லாம் கொடுப்பா. வீட்டு வாடகை, தண்ணி, கரண்ட், காசெல்லாம் அவதாங்க. கடல்லையும் அவ்வளவு உழைப்பு இல்லையே, காத்து தான். இப்போ ஒரு 4-5 மாசமா உழைப்பு இல்லாம இருந்தது. காத்தால தொழிலுக்கு போனாலும் இன்னொரு போட்லாம் போறேன். இப்ப இனி அவங்க உழைச்சி எதுவும் கொடுத்த வேற எதுவும் கொடுத்தா சொந்தமா இல்ல ஒன்றுமில்லை, வேற ஆக்கத்தான் போறது. இன்னொரு ஆக்கள் தான் போறோம். அது இப்ப காத்தடிச்சு கொண்டு இருக்கிறதால கடல்ல மீன் படுறதெல்லாம் குறைவு. அதால வேலைகள் எல்லாம் இல்லாத ஒரு நிலையில தான் இருக்காங்க. இப்ப நீங்க சாப்பாடு இல்லாம இருந்த அக்கா சொன்னவங்க சில நேரங்கள் அப்படியும் நிலைமை வந்தா என்ன செய்யற, அதையும் கேட்டு பக்கத்துல போற அளவுக்கு நான் இல்லை. இருந்தா சாப்பிடணும், இல்லாட்டி 3 பேரும் ஒரே மாதிரி இருந்தா சாப்பிடுறது, இல்லாட்டி சாப்பிடாம இருக்கிறதா.
தம்பிக்கு மட்டும் இவருக்கு மட்டும் என்னத்தையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் இனி எதுவும் இருந்தால் சில நேரம் டீ இருந்தால் மாவு கரைச்சி குடிச்சிட்டு படுத்துருவோம். இந்த அவ்வளவா இதெல்லாம் கவலைகள் தானம்மா, இருக்க இடம் இல்லைன்றாலே கவலை தான். உங்களோட சொந்த இடம் திருகோணமலை தான். அப்ப உங்களோட தங்கச்சி திருமணம் செஞ்சா அங்க போனது? அங்கே நாங்கள் பிரிஞ்சிட்டேன், சின்னன்லேயே பிரிஞ்சாக்கள். அப்போ எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அதில் பிரிஞ்சது. நான் எங்கே இருக்கிறேன் நான் எங்கே இருக்கிறேன் வந்த பிறகு ஒரே அப்பா அம்மா தான் உங்களுக்கு. அப்ப அப்பா அம்மா வந்து இறந்ததால பிரிஞ்சாச்சு. அவ வந்து இன்னொரு ஆக்கள். நான் இங்கே வந்தாப்புல இங்கே எடுபட்டு இங்கே ஒருவரை திரும்பி கல்யாணம் கட்டி அவரும் கோஆபரேஷன்ல வேலை செய்தவர். 89 பஸ் ஸ்டாண்ட்ல வெட்டுப்பட்டாரு. என்ன இந்த கலவரத்துல வெட்டுனேன். அடுத்தது இன்னொரு ஆள் அண்ணா அவர் சுட்டது. அது 2007 பிரச்சனைக்கு அவர் மாவீரர்ல என்ன சந்தேகத்துல மாவீரர் என்ற சந்தேகத்துல அதோட அப்படி இருந்துச்சு. எங்களுக்கு உங்களுக்கு 2 படியன்கள் இருந்திருக்கு. ஒரு ஆளை வந்து அந்த பிரச்சனையின் போது சுட்டுக்கொலை செஞ்சுட்டாங்க. அடுத்தது அம்மாட கணவரை வந்து பிரச்சனை இல்ல கலவரத்துல வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. குடும்பத்துல வந்து நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க. எப்படி இருந்தாலும் கணவர் இல்லாம வாழ்ற கஷ்டம் தானே. அதே நிலைமையே பாத்தீங்களா, எங்கட புத்தமாக அப்படி அடிச்சு ஆக்கின படுத்தையில இவளுக்கு வந்த வாழ்க்கை கவலை தான் எங்களுக்கு. இப்ப நிம்மதியா இருக்கிறாள். ஒரு பிரச்சனை தான் உண்டு, வேலை உண்டு. இப்ப வந்து சாப்பாட்டுக்கு தான் காசு இல்லாட்டி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கு. அவர் இருக்கக்குள்ள வந்தா எப்ப வருவார், என்ன பிரச்சனை நடக்கும் யோசிச்சு கொண்டு இருப்பாங்க. சரி அம்மா, உங்களோட இங்க அழைச்சதுல வந்து உங்களோட குடும்ப நிலவரம் தொடர்பாக எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. ஓகே, நன்றி அம்மா. சரி அக்கா, இப்ப தம்பிய கிளாஸுக்கு அனுப்புறீங்களா? கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு காசு அவங்க கேட்ட காசு என்னால கொடுக்க முடியல. 2500 கேக்குறாங்க. 2500. அப்ப எனக்கு கேட்க முடியாது, அனுப்ப இயலாத சூழ்நிலை தான் நான் அனுப்பல. இப்ப வீட்டுல வச்சு நான் முதல்ல அனுப்புனேன். ஒரு வீட்டுல ஒரு புள்ள ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சு. அதான் 1000 கொடுத்து படிக்க. அவரு அங்க வந்து பிரச்சனைங்க, அவங்களோட வீட்டுக்குள்ள பிரச்சனைனால கிளாஸ் நிப்பாட்டி வச்சுட்டு இப்ப அவங்களோட வேற தொழிலுக்கு அந்த புள்ள போகுது. அதனால கிளாஸ் அனுப்பல. இப்ப வேற வந்து அனுப்புறேன்னு சொன்னா உங்களுக்கு 2500 வேணும். படிச்சு அவங்க எல்லா பாஷையும் படிச்சு கொடுக்குறேன். நாங்க சிங்களம், தமிழ், இங்கிலீஷ், கணக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுனால அவங்க 2500 கேட்டாங்க. வேறையா அவங்களுக்கு அந்த 1500 கட்ட சொன்னாங்க. முதல் காசு கட்டிட்டு ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் 2500 மாசம் கொடுக்க சொன்னேன். நான் சம்பாதிக்கிறதுல எங்க 2500 கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவரை கிளாஸ் போகாம நிப்பாட்டிட்டேன். ஏன்னா என்னால முடிகிற அளவு கைக்கு வீக்கத்துக்கு தகுந்த மாதிரி எதுவுமே செய்யணும். அதுக்கு மேல பெருசா ஆசைப்படக்கூடாது. அதனாலயும் விட்டுட்டேன். சிலப்ப வீட்டுல அண்ணா ஒவ்வொரு நேரம் அண்ணா வீட்டுல இருந்தா சொல்லி கொடுப்பாரு, இல்ல நான் வீட்டுல இருந்தா நான் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது. அப்படித்தான். ஆமாங்க. ஏன்னா எனக்கு யாரும் உதவிக்கு இல்ல. அண்ணாவும் தொழில் இருந்தா தான் கிடைச்சாதான் போவாரு, இல்லாட்டி அவரும் வீட்டுலதான் இருப்பாரு. இந்த காத்து பிரச்சனைகள் இருக்கனால கொஞ்சம் கடல்களை அப்ப கேட்டு மீனுங்க, மரக்கறி சாப்பாடு எங்க வீட்டுல இல்ல, இந்த மீன் தான் இருக்கு. மரக்கறி வாங்குறது காசு இல்ல. மீன் வந்து அண்ணா கடலுக்கு போனாதான். இல்லாட்டி பருப்பு கிடந்தா பருப்பு போட்டு வச்சு ஒரு சொதி மாதிரி வச்சு சாப்பிடுவோம். இல்லாண்டி அண்ணா கொண்டு வந்தா ஒரு மீன்ல 2 துணி, நேத்து இன்னைக்கு மீன் கறி வச்சுக்குவோம். இந்த கிழமையே இல்ல, நேத்து இன்னைக்கு இருந்திருக்கு. அப்படி கிடைக்கிற மாதிரி அண்ணா இருக்கும். கிடைக்கிறத வச்சு சமாளிச்சு கொண்டு போறீங்க. அதுகெல்லாம் பலாமரணிக்கு அது எல்லாம் 5 சமைச்சு சாப்பிடுறது. ஆமாங்க. முருங்கை இலை, ஏதோ ஒரு கீரைகளை சுண்டி சாப்பிடு. மரக்கறி வாங்கினா நம்ம கையில காசு இருக்கணும். அண்ணா தொழிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு ஒரு 100 கொடுத்தா தான் நான் பஸ் செலவு கூட போகணும். ஏன்னா அப்படிதான் என்னோட சூழ்நிலை. கடவுளுக்கு உண்மையா நான் பொய் பேசி இது நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. எனக்கு கடவுளுக்கு உண்மையா சொல்லிட்டு நான் இருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள தெரியும் எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு. வந்து நிறைய விஷயம் வீடியோல சொல்ல முடியாத என்னட்டு சொல்லி கவலைப்பட்டிருந்தாங்க. அதையும் வந்து நான் சில விஷயங்கள் வந்து வெளிப்படையா சொல்ல இயலாத அந்த அளவுக்கு வந்து துன்புறுத்தலுக்கு உள்ளாகியிருக்காங்க. இருந்தாலும் பிள்ளைகளை விடாம படிப்பிச்சு கொண்டு இருக்காங்க. ஆனா அந்த 2 பிள்ளைகள நிலவரவும் என்னன்னு சொல்லி தெரியல. இவங்க வந்து போய் வர போக்குவரத்து செலவு மட்டும்தான் 5000 ரூபாய் தேவைன்னு சொல்றாங்க. இனி போனா பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்கிட்டு போகணும், அவங்களுக்கு சின்ன சின்ன தேவைகள் இருக்கு, அதை நிறைவேற்றணும். அப்படியும் கிட்டத்தட்ட இவங்களோட கையில ஒரு 15000 ரூபாய் காசு இருந்தா தான் இவங்க போய் பிள்ளைகளை பார்த்துட்டு வரலாம். எனக்கு அப்படித்தானே சொன்னாங்க. இப்ப பிள்ளைகளுக்கு அங்க போன உடனே அம்மா வாராங்கன்னு சொல்லி வருங்கள, அப்ப அதுக்கு என்ன வாங்கிட்டு போகத்தானே வேணும். என்ன ஒரு வருஷமா பிள்ளைகளை பார்க்காம இருக்கிறேன்டா இவ்வளவு கவலையா இருக்கு. எங்களோட உறவுகள் வந்து பாப்பாங்கக்கா, நீங்க வந்து அதுக்குரிய உதவியை கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கே மன வருத்தமா இருக்கு. என்ன
எனக்கு யாரும் இல்லை, என்ன அனாத மாதிரி தான் நான் இருக்கிறேன். எனக்கு முகத்த ஆதரவு இருக்கு. நானா உழைச்சி எல்லாம் செஞ்சுக்குவேன். என்னால முடிகிற அளவுக்கு உதவி செய்யுங்க. அவ்வளோதான். படிப்பு செலவு தான் எனக்கு முக்கியம். படிப்பு செலவுக்கு தான் உதவி தேவை. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க. நீங்க யோசிக்காதீங்க, பிள்ளைகள் படிச்சு உங்களை நல்லா வைப்பாங்கக்கா. அந்த பிள்ளைகளோட நிலவரத்தை அறியணும். அது எனக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கு, என்ன மாதிரி பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்லி இவங்க போய் பார்த்துட்டு வரணுமே. அவங்களோட உறவுகள் வந்து நினைச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களோட பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வாரத்துக்குரிய ஒரு உதவியை இப்போதைக்கு செஞ்சு தரணும் என்று கேட்டுக்கொள்றேன். அதோட வந்து பிள்ளைகளோட படிப்பு சார்ந்த ஒரு மாதாந்த உதவி செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் இவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதையும் தாண்டி எதுவும் சொல்ல விரும்புறீங்களா அக்கா? அக்கா வந்து அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல அவங்களாலையும் பேச முடியாது. நிறைய கவலைகளை கஷ்டங்களை என்னட்ட சொல்லி அழுது இருந்தாங்க. அதை வெளிப்படையா சொல்ல முடியாத நிறைய தகவல்கள். சரி அக்கா, நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. எங்களோட உறவுகள் வந்து இப்போ உங்களை கைவிட மாட்டாங்க. இப்போ இதை பார்த்துட்டு உங்களுக்குரிய உதவிகளை செஞ்சா நாங்க லேட் பண்ணாம இங்க வந்து செய்வோம். ஏன்னா நீங்க நிச்சயம் பிள்ளைகளை போய் பார்க்கணும் கட்டணக்கு போய். இதுல வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. 5000 ரூபா இருக்குங்க. 5000 ரூபாய் இருக்கு. சரி அக்கா, இதுல வந்து அன்றாடம் வீட்டுக்கு தேவையான சாமான், பிறகு பால்மா, பிஸ்கட், தம்பிக்குரிய திங்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல வந்து 10,000 ரூபாயோட உலருணவு பொருட்கள் இருக்கு. இதை வந்து தந்தது லண்டன்ல இருக்கிற ராஜன் அண்ணா தான் எங்கிட்ட வந்து காசு அனுப்பி இருந்தவர். எனக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு, இந்த உதவி கூட ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி. சரி அக்கா, நீங்க அழாதீங்க, ஒன்றும் யோசிக்காதீங்க. என்னோட சகோதரியை நினைச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்ச உடனே நாங்க இங்க வருவோம். சரியாக்கா? ஒரு தரம் இல்லைன்னு யோசிக்காதீங்க. நாங்க இருக்கோம், உங்களுக்கு எங்களோட உறவுகளும் இருக்காங்க, நிச்சயம் கை கொடுப்பாங்க. எனக்கு வந்து ஒன்றும் பேசுறதுக்கு வர இல்லக்கா. இந்த உதவியை கண்ட உடனே இதை வந்து அழுதுட்டாங்க. இப்படியான உறவுகளுக்கு வந்து நிச்சயம் உதவிகள் தேவை. நான் அவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு இது கூட தருந்தேன். நான் என் பிள்ளைக்கு வேண்டி நான் என்ன வேணாலும் செய்வேனுங்க. என் பிள்ளைக்கு வேண்டி நீங்க எங்க போயிட்டு வேலை செய்யணும்னு எனக்கு நல்ல ஒரு தொழிலே என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செலவு கொடுத்தீங்க. உங்களுக்கு ஒரு நன்றி, அவங்களுக்கு ஒரு நன்றி. சரியக்கா, ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்க இது என்னன்னு தெரியுமா? வாங்கி கொடுத்துருக்கீங்களா விளையாட்டு சாமான்? இல்லையேன, இது வந்து விளையாட்டு சாமான் தான். சரியா? இதுல வந்து இந்த சூச் ஆன் பண்ணா லைட் எல்லாம் பத்தும். சரியா? இந்தாங்க. அடுத்தது இதுவும் ஒரு விளையாட்டு சாமான் தான். இந்தாங்க. ஹாப்பியா தம்பி? தம்பிக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னதானே, அதான் வந்திருக்கு. ஓகேயா? ஓகே, ரொம்ப நன்றி என்று சொல்றாரு தம்பி. விளங்குதோ தெரியல. இது வந்து ஜோன் ஆண்ட்ரூஸ் அண்ணா தான் சுவிஸ் நாட்டுல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள் ஆன்லைன் மூலம் அனுப்பியிருந்தவர். போற இடங்கள்ல பிள்ளைகளுக்கு கொடுங்கன்ற அதான் வந்து தந்திருந்தோம். இந்த காணொளியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இப்படியான ஒரு சம்பவத்தை வந்து நான் உண்மையில பார்த்ததே இல்லை. கணவன் வந்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்காரு. அதோட பிள்ளை வகுத்துல இருக்கக்குள்ளையும் காலால வயிற்றுல உதைச்சி அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. அதோட சந்தேகத்தின் பேரால மனைவிய சொல்லப்போனா உடம்பு ஃபுல்லா மண்ணெண்ணெய் ஊற்றி நெருப்பு வச்சிருக்காரு. அதை தன் பிள்ளைகள கண்ணுக்கு எதிரே வச்சு செஞ்சிருக்காருன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு கொடுமை ஒன்று செஞ்சிருக்காருன்னு சொல்லி உண்மையில நினைச்சு பார்க்கறதுக்கு வேதனையா இருக்கு. இப்போ பாடசாலை அதிபர் ஊடாக வந்தாலும் இங்க வந்து பார்த்ததுல வந்து எனக்கே வந்து அழுக வந்துட்டு, யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில பிள்ளைகளை வச்சு துப்புரவு வேலைகள் செய்யறதுக்கு தான் இப்ப கேட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அந்த வேலையும் வந்து இன்னும் போகல. இப்ப சரியா கஷ்டமா இருக்கு. வீட்டுல சாப்பிட்றதுக்கு கூடி சாப்பாடு இல்லாம, பிள்ளைகளை வகுப்புக்கு விடுறதுக்கு வகுப்பு காசு இல்லாம, அடுத்தது வந்து 2 பிள்ளைகள் என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கூடி தெரியாம இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷம் பிள்ளைகளை சந்திச்சு 3 மாதம் கூடி பிள்ளைகளோட போன் தொடர்பும் இல்லாம இருக்காங்க. பிள்ளைகளை எப்படியாவது சந்திக்கணும், ஆனா போய் வாரத்துக்குரிய காசு இல்லாம இருக்கா கடகையில. இவங்க வந்து இப்படியான ஒரு சூழ்நிலையில வாழ்றாங்கன்றத நீங்களும் வந்து பார்த்திருப்பீங்க. நிறைய விஷயங்கள் மறைமுகமா என்னோடையும் கதைச்சிருந்தாங்க. அதை வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது. ஒரு கணவன் வந்து எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாதோ அதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா தான் இந்த அக்காட கணவர் இருந்திருக்காரு. ஆனா இப்படி யாருமே ஒரு கொடுமையை செய்யக்கூடாது. உங்களுக்கு வந்து உண்மையில வாழ பிடிக்கலையா, நீங்க விட்டுட்டு போய் வேற திருமணம் செய்யறீங்களோ அல்லது எங்க போறீங்களோ அது வேற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆனா இந்த அக்காவை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டே அவவோட இருந்திருந்தா இவ வந்து விட்டுட்டு போயிருக்கலாம். நானும் அதைத்தான் கேட்டேன். நீங்க ஏன் அக்கா இப்படி கொடுமைப்படுத்துறவரோட நீங்க ஏன் இருந்தன்னு சொல்லி விட்டுட்டு போறதுக்கு வந்து யாரும் இல்லை. யாரு கை கொடுப்பா? யாரோட இனி போயிருக்கிற? என்ன செய்யற? பிள்ளைகளை எங்க கொண்டு போற? நிறைய கேள்வி அவங்களுக்குள்ள.
அப்போ அவங்களோட சூழ்நிலையிலிருந்து பார்க்கக்குள்ளதான் அதில் இதுவும் வந்து விளங்குது. இப்போ இந்த உறவுகளுக்கு வந்து உதவி செய்ய நினைக்கிற நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த அக்கா வந்து ஹெட்டன் போய் பிள்ளைகளை பார்த்துட்டு வர்றதுக்கும் அடுத்தது வந்து படிப்பு ரீதியான மாதாந்த உதவியை செய்ய நினைக்கிற உறவுகள் கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் இந்த குடும்பத்துக்குரிய உதவியை செஞ்சு கொள்ளலாம். ராஜன் அண்ணா அனுப்பி இருந்த காசு வந்து 15,000 ரூபாய் இருந்தது. அதில் தான் வந்து சாமானம் வாங்கிட்டு மிச்ச காசையும் வந்து கையில் நாங்கள் கொடுத்துருந்தோம். உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணா, இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய்.